வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் உங்களுடைய குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்றைய தினம் சோபகிருது வருடம் தை மாதம் 25வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி 2024வது வருடம். இன்று வியாழன் கிழமை. இன்றைய தினத்துடைய கிரகம் குரு பகவான். ஆமாங்க, இன்றைய தினத்தை ஆதிக்கம் செய்து வழிநடத்தக்கூடிய அமைப்பை குரு பகவான் தன்னுள் வைத்திருக்கிறார். அதன் காரணமாக இன்றைய தினம் 12 ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் குரு பகவானை வணங்கி வழிபாடு செய்வது என்பது அந்த மகா சக்தியிடம் நமக்கு அனைத்து வகையான நற்பலன்கள் பெற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும். இன்றைய தினத்துடைய நட்சத்திரம் காலை 4:37 வரை சுக்கிரனின் பூராட நட்சத்திரமும், அதற்கு பிறகு சூரியனின் உத்திராடம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய ஆரம்பிக்கிறார். இன்றைய திதி காலை 9:45 வரை திரியோதசி திதியும், அதற்கு பிறகு சதுர்த்தசி திதி நடைமுறைக்கு வருகிறது. இன்றைய நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரையும், இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரையும், குளிகை காலை 9 முதல் 10:30 வரையும், யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி மிதுன ராசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயுடைய மிருகசீர்ஷ நட்சத்திரம். ராசி பலன் என்பது சந்திரன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் பொழுது 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையான நற்பலன்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறத ராசி பலன் வாயிலாக சொல்லி வருகிறோம். அதாவது இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களில் ஒரு ராசியில், அதாவது 2.25 நட்சத்திரத்தில் பயணம் செய்வார். அதன் வகையில் இன்றைய தினம் சந்திரன் மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறார். அதனால் மகர ராசியின் பலன்கள் மற்ற 11 ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையான பலன்கள் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, மகர ராசியை ஜீவனஸ்தானம் என நாம் அழைக்கிறோம். மேச ராசிக்காரர்களுக்கு 10வது வீடாக இருக்கக்கூடிய மகர ராசியை ஜீவனஸ்தானம் என சொல்கிறோம், தொழில் ஸ்தானம் எனவும் சொல்கிறோம். இந்த வீட்டில் சந்திரன் சென்று கொண்டிருக்கின்ற காரணம், அதன் பலன் என பார்த்தோம் என்றால் சாந்தமான குணத்தையும் பணிவாக நடந்து கொள்ளக்கூடிய நல்ல நடத்தையும் தரக்கூடிய அமைப்பாக மேச ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இந்த உலகத்தில் ஆசை இல்லாத மனிதன் எவருமே கிடையாது. அதன் அடிப்படையில் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா பொருள்களையுமே, நீங்கள் விருப்பப்பட்ட எல்லா உறவுகளையுமே அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மேச ராசிக்காரர்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே இணக்கமான மகிழ்ச்சியான தாம்பத்திய உறவும், அதன் பலனாக அழகிய குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய குழந்தை பாக்கியமும் தரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே இணக்கமான தாம்பத்திய உறவை தந்து அதன் பயனாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைத்து அழகிய தேவதை போன்ற குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய யோகத்தை கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினம் அமைகிறது. உங்களுடைய தாய் மற்றும் தந்தையரின் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கும் அதற்கான செயல்பாடுகளுக்கும் இந்த நாள் நல்ல நாளாக உங்களை நோக்கி வந்து கடந்து செல்கிறது. ரிஷபராசி அன்பர்களே, தர்மஸ்தானம் என சொல்லக்கூடியது மகர ராசி. உங்கள் வீட்டிலிருந்து 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மகர ராசியை தர்மஸ்தானம் என சொல்கிறோம். இந்த தர்மஸ்தானத்தில் சந்திரன் செல்கின்ற காரணத்தால் சிறந்த அறிவையும் நிறைவான ஆற்றலையும் உங்களுக்கு பெற்றுத்தருகிற நல்ல நாளாக இருக்கிறது. 9வது வீடு என்பது கலஸ்திரஸ்தானத்தை வலிமைப்படுத்தி, அதாவது குடும்பத்தில் கணவனையும் மனைவியையும் அன்பு உறவு என்ற பாச பிணைப்பை வலிமைப்படுத்தி குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரக்கூடிய அன்பு பாசத்தை தரக்கூடிய சிறப்பான நாளாக
ரிஷப ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் பணவரவு என பார்க்கும் பொழுது உங்களுடைய குல தெய்வத்தின் அருள் பூரணமாக உங்களுக்கு கிடைத்து அதன் வழியில் ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலை அல்லது தொழில் அமைந்து சிறப்பாக பண வரவு வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக நீங்கள் நினைத்த காரியங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய சிறந்த அமைப்பாகவும் இருக்கும். நீங்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய யோகம் வருகிறது. அந்த பயணத்தின் மூலம் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்கிறது. பொதுவாக இன்றைய தினம் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் மிகவும் நேர்மையான குணம் கொண்ட பெரிய மனிதர்களாக இருப்பார்கள். அத்தகைய பெரிய மனிதர்களின் தொடர்பு உங்களுக்கு கிடைக்கின்ற காரணத்தால் உங்கள் மனதில் மகிழ்ச்சி உண்டாகி இந்த நாள் இனிய நாளாக உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம், அஷ்டம ராசி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது உங்கள் வீட்டிலிருந்து 8வது வீடாக இருக்கக்கூடிய மகர ராசியை அஷ்டம ராசி என சொல்கிறோம். அஷ்டமம் என்றாலே 8 என்ற எண்ணை குறிக்கக்கூடிய எழுத்து ஆகும். மகர ராசியில் பொதுவாக எந்த ஒரு கிரகங்கள் சென்றாலுமே அந்த கிரகங்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் தருவதாக அமையும். இன்றைய தினம் என்பது சந்திரன் 8வது வீடாகிய மகர ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு சில படிப்பினைகளை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த படிப்பினையில் உங்களுக்கு மன வலிமை தருவதற்கான வாய்ப்பாக கூட இருக்கும். அன்பான வாசக நேயர்களே, இன்றைய தினம் இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே கோச்சார ரீதியாக சந்திரன் மகர ராசியில் செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்கள். இந்த பொதுவான ராசி பலன்களை உங்களுடைய தனி மனித ஜாதகத்திற்கான பலன்கள் என்றோ உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கான பலன்கள் என்றோ எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களது ராசி பலனை நீங்கள் தெளிவாக சரியாக தெரிந்து கொள்ள விருப்பப்பட்டால் தற்போது உங்களுடைய ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்களை கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய பலன்கள் மட்டுமே சரியாக இருக்கும், சிறப்பாகவும் இருக்கும். இன்றைய தினத்துடைய பண வரவுகளில் இழுபறி நிலை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல தேவையற்ற இடையூறுகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது போன்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும்பொழுது அதை சமாளிக்கக்கூடிய வித்தையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தேவைப்படுகிற அவசியமான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு வெளியில் எவரிடமும் கடன் வாங்காமல் அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய தெரிந்து கொள்ளவும் வேண்டும். பொதுவாக 8வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய தினத்தில் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருந்து ஆரோக்கியத்தை கவனித்து கொண்டு கவனமாக கடந்து போக வேண்டிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. கடகராசி அன்பர்களே, சமசப்தஸ்தானம், அதாவது உங்கள் வீட்டிலிருந்து மகர ராசி 7ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் மகர ராசியை சமசப்தஸ்தானம் என அழைக்கிறோம். 7வது வீட்டில் சந்திரன் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தால் உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே இதுவரை இருந்து வந்த சிறிய கருத்து வேறுபாடுகள், மன வேற்றுமைகள் எல்லாமே விலகி மன மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். மேலும் உங்களுடைய மனைவி வேலைக்கு செல்வதன் மூலம் பண வரவை தரக்கூடிய நாளாகவும் உங்கள் குடும்பத்தில் மனைவி மற்றும் மக்களின் ஆரோக்கியத்தை சிறப்பாக்கி தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. உங்களுடைய தந்தை வழியில் அன்பையும் பாசத்தையும் மேலும் பொருளாதார மேன்மைகளையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினம் இருக்கும். 7வது வீடு நடைமுறையில் இருக்கிறது. அதாவது சந்திரன் 7வது வீட்டில் செல்லும் பொழுது அந்த வீட்டில் சம்பந்தமான பலன்களை உங்களுக்கு தருவார். கடகராசி அன்பர்களில் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் தேடி வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. மேலும் உங்கள் உறவினரிடம் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பாகவும் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய சுப நிகழ்ச்சிகளில் உறவினர்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு கருத்து பரிமாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். கடக ராசியில் பிறந்த நீங்கள் மற்றவர்களை வழி நடத்துவதில் வல்லவராக இருப்பீர்கள். ஆமாங்க,
அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களால் இந்த சமுதாயத்தில் உங்களுக்கு நல்ல பெயரும் மதிப்பும் மரியாதையும் தரக்கூடிய சூப்பரான நாளாக இந்த நாள் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. சிம்ம ராசி அன்பர்களே, மகரஸ்தானத்தின் பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. 6வது வீடு என்பது வெற்றி ஸ்தானமாகும். வெற்றி ஸ்தானம் மட்டுமல்ல, வேலையை தரக்கூடிய வீடு. ஒரு மனிதனுக்கு சிறப்பாக ஒரு வேலை அமைந்தாலே அது அவருடைய வாழ்க்கைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். அதன் வகையில் வேலையை தரக்கூடிய வீட்டில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் பந்த பாசத்தையும் மனம் விட்டு பேசக்கூடிய நல்ல தன்மையையும் சேர்த்து தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. 6வது வீடு என்பது கலஸ்திரஸ்தான அதிபதிக்கு எதிராக செயல்பட்டு திருமணத்திற்கு தடைகளை தருவது என்பது அவருடைய இயற்கையான குணமாக அமைந்திருக்கிறது. சிம்ம ராசி அன்பர்களில் ஆடம்பர வாழ்வில் அதிகம் நாட்டம் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்களும் நவீனகரமான ஆடம்பர பொருட்களை அனுபவிப்பதில் அலாதி பிரியம் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்களும் உங்களுக்கு இன்றைய தினம் என்பது சிறப்பான வகையில் பணவரவை தரக்கூடிய நாளாக அமைகிறது. 6வது வீட்டின் பயனாக வேலை தொடர்பாக சிம்ம ராசி அன்பர்கள் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் நல்லது நடக்க இருக்கிறது. மேலும் அசையாத சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்ற உங்களுடைய ஆசைகளும் எண்ணங்களும் வருகின்ற நாட்களில் நிறைவேறக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. கன்னி ராசி அன்பர்களே, புத்திரஸ்தானத்தின் பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதாவது தன் நம்பிக்கையையும் நீங்கள் கொண்டுள்ள லட்சியத்தில் உறுதியையும் மெருகேற்றக்கூடிய நாளாக இந்த நாள் வந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக 5வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற தினம் என்பது அகம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வருமானத்தை சிறப்பாக பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இன்றைய தினத்தின் எதிர்பாராத பண வரவு என பார்க்கும் பொழுது உங்களுடைய மனைவி வழியாக, அதாவது அவரது தாய் அல்லது அவரது தந்தை வழியாக பணமாகவோ அல்லது பொன் பொருளாகவோ சொத்தாகவோ பண வரவுகள் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் என்பது நீங்கள் விரும்பியது, நீங்கள் கேட்டது என அனைத்தும் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அதனால் உங்களுடைய மனது மகிழ்ச்சியில் சந்தோஷம் அடையக்கூடிய நல்ல நாளாகவும் அமைய உள்ளது. 5ஆம் இடத்தில் சந்திரன் செல்கின்ற பயணம் என்பது உங்களுக்கு, அதாவது கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அழகிய தேவதை போன்ற குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய யோகத்தை கொண்டு வந்து தந்து இந்த நாள் உங்களை இனிமையாக கடந்து செல்ல இருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். மகர ராசி என்பது துலாம் ராசிக்கு 4வது வீடாக அமைகிறது. 4வது வீடு என்பது மாதுருஸ்தானம் என அழைக்கிறோம். தாயை குறிக்கக்கூடிய வீடு என்றும் சொல்கிறோம். இந்த வீட்டில் செல்கின்ற சந்திரன் உங்களுக்கு ஆழ்ந்த அறிவையும் அதோடு சேர்த்து தன்னடக்கத்தையும் நிறைவாக தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினம் கணவன் மற்றும் மனைவி உறவில் அன்பையும் பாசத்தையும் தேனாக சேர்க்கக்கூடிய இனிப்பான சிறப்பான நாளாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கிறது. இன்றைய தினத்தின் உறவு நிலை என பார்க்கும் பொழுது உங்களுடைய சொந்தக்காரர்களும் உறவுக்காரர்களும் உங்கள் வீட்டிற்கு வருகை தந்து தங்களுடைய உறவுகளை இனிமையாக வளர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினம் இருக்கிறது. பொதுவாக நீங்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டால் உங்களுக்கு வரக்கூடிய பொருளாதார நெருக்கடிகளை சமாளித்து மகிழ்ச்சியுடன் வாழ முடியும் என்பதை இந்த நாள் உங்களுக்கு உணர்த்தி நல்ல நாளாக உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் வீட்டிலிருந்து எண்ணி பார்க்கும் பொழுது 3வது வீடாக இருக்கக்கூடியது மகர ராசி. தைரியத்தை கொடுக்கக்கூடிய வீடு மகர ராசி. சனியினுடைய வீடு மகர ராசி. இந்த வீட்டில் சந்திரன் செல்வது என்பது உங்களுக்கு புத்தி கூர்மையும் சுறுசுறுப்பையும் தரக்கூடிய சிறப்பான நாளாக அமைய இருக்கிறது. இளைய சகோதர ஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுடைய இளைய சகோதரர்கள் மற்றும் சகோதரர்கள் வழியில் அன்பையும் பாசத்தையும் இனிப்பாகவும் தேனாகவும் தரக்கூடிய அன்பான நாளாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. அதே மாதிரி வேலை மற்றும் தொழில் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களால், அதாவது 3வது வீடு என்பது பயணங்களை குறிக்கக்கூடியது. அதன் காரணமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களால்
அனுகூலமான பலன்கள் உங்களை நோக்கி வந்து சேரும். இன்றைய தினத்தின் மகிழ்ச்சி என்பது நீங்கள் அனைவரும் குடும்பத்தோடு சேர்ந்து கோவில்கள் மற்றும் சுற்றுலா இது போன்று விரும்பிய இடங்களுக்கு சென்று வர உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகி இன்றைய தினம் என்பது இனிமையாக கடந்து செல்ல இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் சூழ்நிலைக்கு தக்கவாறு மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவராக இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் வல்லவராகவும் இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய சிறந்த நபராக இருக்கக்கூடிய நீங்கள் பண விஷயத்தில் சிக்கனத்தோடு செயல்பட்டால் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை சுலபமாக அடைய முடியும் என்பதை இன்றைய தினம் உங்களுக்கு உணர்த்தி இனிமையாக கடந்து செல்ல இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். உங்கள் வீட்டிற்கு அடுத்த வீடு மகர ராசி, அதை தனஸ்தானம் என சொல்கிறோம். தனஸ்தான அதிபதி வீட்டில் பயணம் செய்யக்கூடிய சந்திரன் உங்கள் குழந்தைகள் வழியில் குடும்பத்திற்கு பண வரவை தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இன்றைய தினம் என்பது கணவன் மனைவிடையே ஒற்றுமை மிகவும் சிறப்பாக இருக்கச் செய்யும். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உறுதுணையாக இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு நன்மையான பலன்களையும் கொண்டு வந்து தர இருக்கிறது. பொதுவாக முக்கியமான செயல்களில் நீங்கள் ஈடுபடும் பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களின் ஆசையோடும் அவர்களின் ஆலோசனையும் கேட்டு நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு நன்மை தரக்கூடிய வகையில் அனுகூலமான பலன்களை அடைய முடியும் என்பதை இந்த நாள் உங்களுக்கு உணர்த்த இருக்கிறது. அதை மனதில் நிலைநிறுத்தி கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என நீங்கள் செய்யப்போகிற செயல்களுக்கு அதற்கான பலன் கட்டாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக, சிறந்த நாளாக இந்த நாள் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, உங்கள் வீட்டின் பலன்கள் ஜென்மஸ்தானத்தின் பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அதாவது தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய வீடாக உங்கள் வீடு இருக்கிறது. அதன் பலன் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தில் மங்களகரமான சுப காரியங்கள் கைகூடக்கூடிய யோகத்தை இன்றைய தினம் கொண்டு வந்து தர இருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினத்தின் பண வரவு என்பது மிகவும் சிறப்பான நல்ல வரவாக இருக்கப் போகிறது. அதன் தொடர்ச்சியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாமே குறையக்கூடிய சூழ்நிலை உண்டாகி உங்கள் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும். உங்கள் வீட்டில் செல்கின்ற சந்திரன் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு இதுவரை இருந்து வந்த உடல் ஆரோக்கிய ரீதியான சிறு சிறு பாதிப்புகள் எல்லாமே தற்போது முழுமையாக விலகும். வீணாக செலவு செய்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் எல்லாமே குறைந்து இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக கடந்து செல்ல இருக்கிறது. கும்பராசி அன்பர்களே, செலவு ஸ்தானம் என்றும் சொல்வோம், இரகசியமான செயல்களை தரக்கூடிய வீடு என்றும் சொல்வோம். அதாவது மகர ராசியை அவ்வாறு அழைப்போம். இன்றைய தினம் மகர ராசியில் செல்லக்கூடிய சந்திரன் கும்பராசி அன்பர்களுக்கு தன்னடக்கத்தையும் பெரிய மனிதத்தன்மையும் தரக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கிறது. இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல்கள் எல்லாமே குறையும். உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் எல்லாமே விலகி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய அமைப்பாக இருக்கும். 12வது வீடு என்பது புதிதாக காதல் தொடங்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் இரகசியமாக காதல் செய்யக்கூடிய அமைப்பை இன்றைய தினம் அமைத்து தர இருக்கிறது. அதேபோல உங்களுடைய கும்பராசி அன்பர்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி உங்களுடைய மனது சந்தோஷத்தை அடையக்கூடிய சிறந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. பொதுவாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு உங்கள் உற்றார் உறவினர்கள் மற்றவர்கள் உதவியை தந்து இந்த நாளை உங்களை இனிமையாக கடந்து செல்ல வைக்க இருக்கிறார்கள். மீன ராசி அன்பர்களே, லாபஸ்தானம் என சொல்லக்கூடியது மகர ராசி. உங்கள் வீட்டிலிருந்து எண்ணி பார்க்கும் பொழுது 11வது வீடாக இருக்கக்கூடிய மகர ராசி லாபஸ்தானமாக அமைகிறது. இன்றைய தினத்தின் பலனாக தைரியத்தையும் சுய சிந்தனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. நேயர்களே, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்திகள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக சுபகாரியங்கள் கைகூடி உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். 11வது வீடு என்பது
மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடியது. அதாவது உங்களுடைய மூத்த சகோதரர் சகோதரிகளை குறிக்கக்கூடிய வீடு மகர ராசி. அதன் வகையில் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் சகோதரிகளின் வரவும் உறவும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் இருக்கிறது. மேலும் மாமனார் மாமியார் வகையில் பொருளாதார நன்மைகளும் உங்களை வந்து சேரக்கூடிய நல்ல நாளாகவும் அமைகிறது. பாசம் வைப்பதற்கு நேசம் வைப்பதற்கு தோளோடு தோள் நின்று உங்கள் சுக துக்கங்களை பரிமாறிக்கொள்வதற்கு நல்ல நண்பர்களின் உறவை தரக்கூடிய அன்பு பாசத்தை ஊற்றி வளர்க்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.